ஹாய் கைஸ். ஒரு ஐக்யூ இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், இமோஷ்னல் ஸ்ட்ரென்த். நம்மளுடைய விவேகானந்தர் இது மூணுலேயுமே ஸ்ட்ரென்த். எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஹியூமன் லைஃப் இட்ஸ் அ மேடப் ஆஃப் இமோஷன்ஸ். அந்த இமோஷனில் நம்ம பேலன்ஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா, அவருடைய புக்ஸ் படிங்க. அவருடைய புக்ஸ் வாய்ப்பு கிடைச்சா எடுத்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அப்துல் கலாம் சார்னா கனவு காணுங்கள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், இவ்வளோதான் தெரியும். இல்லை அவருடைய ஆசிரியர் அவரை பற்றி நமக்கு தெரியும், அதெல்லாம் தான் யோசிப்போம். பட் அவர் நிறைய தோல்வி மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்காரு. ஸோ அவர் வேலை பார்க்கும்போதாக இருக்கட்டும், சில விஷயங்களை கண்டுபிடிக்கும் போதாக இருக்கட்டும், சக பணியாளர்களால் இருக்கட்டும், சில பேர் நமக்கு தூண்டுகோலாக கூட இருக்கலாம். சில நேரம் சில விஷயங்களுக்கு நமக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அப்போல்லாம் அவர் சொல்லுவார் என்னென்னா, அதுக்கு நம்ம கண்ணை மூடக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா, யாராவது நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா, அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் நினச்சி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்க வாங்கிக்கோங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, அந்த அவமானமும் அசிங்கமும் ஒரு நாள் உங்களுக்கு அதுதான் உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தையும் உங்களை அதிகப்படுத்தும். ஸோ இருக்கிறதுலே அற்புதமான விஷயம் என்னென்னா, புன்னகையும் மன்னிப்பும் தான். ஸோ நம்மளை காயப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்கும் போது அது நம்மளையும் ஹீல் பண்ணும். அதோட நமக்கு என்ன கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிச்சிடுறோம் பாருங்களேன். அது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை டெய்லி ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மன்னிக்கணும். நம்மளை நம்ம மன்னிச்சா மட்டும்தான் பிறர் நமக்கு செய்கிற கெடுதலையும் நம்மளால் மன்னிக்க முடியும். இது ஒரு அற்புதமான விஷயம். இது ஏன் நான் அப்துல் கலாம் ஐயாவோட சொன்னேன்னா, நிறைய தோல்விகளையும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஈஸியாக வந்துடும். பேரும் புகழும் ஒரு நாளில் வந்தது கிடையாது. அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி அப்படிங்கிறத எவ்வளோ மறுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் எத்தனை விஷயங்கள் இருந்திருக்கும். அது அனைத்து போராட்டங்களையும் கடந்து தான் அவர் இன்றைக்கும் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காரு. நம்ம இப்போ ராமநாதபுரம் போனோம்னா அவர் அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த நம்மளுடைய அரசாங்க அருங்காட்சியகத்தில் இருக்கும். ஸோ அவர் பட்ட எல்லா துன்பத்துக்கும் இதெல்லாம் ஒரு மரியாதை. ஸோ அவர் எவ்வளோ வலிகள் வேதனைகள் அனைத்தையும் கடந்திருப்பார். ரெண்டாவது, அவர் எப்போவுமே வீணை வாசிப்பார் நைட் டைம். ஸோ நம்ம லைஃப்பில் தனிமையாக இருக்கும்போது சிறந்த நண்பன் இருந்தால் அது ஒரு பொக்கிஷம். சிறந்த நண்பன் இல்லைன்னா புத்தகங்களை படிக்கலாம். சில நேரம் தனிமையாக இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். ஒரு புக் படிக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கற்றுக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம லேர்ன் பண்ணலாம். ஏன் அதுனா அது நம்மளுடைய அதுக்காக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசணும் தேவையே இல்லை. பட் உங்கள் மன்னிப்பானது உங்ககிட்ட நீங்களே கொடுத்தா போதும். அவ்வளோதான். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி யாரால உங்களுக்கு எவ்வளோ அவமானங்களும் தோல்விகளும் கெடுதலும் அதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்க கற்றுக்கோங்க. அவ்வளோதான். எதிர்த்து நிற்கிறதுனா அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டு திரும்பியும் அவங்க செஞ்ச அதே கெடுதலை போய் நம்ம அவங்களுக்கு செய்யணும்னு இல்லை. அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு தர மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சிறந்த மன்னிப்பாக இருக்கட்டும்.